3 ஃபாலோவர்ஸ் இருக்காங்கல்ல அதனால நீங்க காமெடியா வீடியோ பண்றீங்க அப்படி வீடியோ பண்றீங்கன்னு சொல்லிட்டு அப்படி காமெடியா வீடியோ பண்றீங்களா அந்த மாதிரி வீடியோ பண்ணீங்க இந்த ஏதோ உங்களுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்கு. நடிப்பு அரக்கன் திவாகரை பற்றி அப்படி ஒரு அனலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. வியானா அனலைஸ் பண்ணுறதுல வியானாவை மிஞ்சறதுக்கு பிக் பாஸ் சீசன் 9ல ஆளே இல்லை. அப்படி காமெடியாக வீடியோ பண்ணுறீங்களா அந்த மாதிரி வீடியோ பண்ணி இந்த ஏதோ உங்களுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்குது அந்த ஃபாலோவர்ஸ்க்காக தான் அவங்க பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து பிக் பாஸில் வந்து திவாகருக்கு சொம்பு தூக்குறாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. அவங்க உண்மையை சொல்கிறாங்க. அவர் சம்மந்தமே இல்லாமல் ஒரு சண்டை போட்டு ஆனால் உனக்காக எனக்கு பேசணும்னு அவசியம் இல்லைண்ணே. திவாகர் பற்றி வியானா வந்து எந்த அளவு கணிச்சு வச்சிருக்காங்கன்றத நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோம். இது வந்து வியானாவுடைய பார்வையில் திவாகர். யார் திவாகர்? திவாகர் என்பவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? திவாகர் என்பவர் உலக தமிழர்களால் எப்படி கொண்டாடப்படுகிறார்? நடிகர் திலகம் என்ன நடிகர் திலகம், உலக நாயகன் என்ன உலக நாயகன், சியான் விக்ரம் என்ன சியான் விக்ரம், தனுஷ் என்ன நடிப்புக்காக அடையாளப்படுத்தப்பட்ட சில பேர் இருக்காங்க. எல்லாருமே நல்ல நடிகர்கள் தான். அதில் சில பேர் வந்து நம்ம இவங்க வந்து இன்னும் நல்லா நடிக்கிறாங்க, கரெக்டராகவே வாழறாங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவோம்ல. அவங்கெல்லாம் யாருங்க? அவங்களையெல்லாம் தூக்கி சாப்பிடக்கூடிய ஒரு உன்னத நடிகர் தான். சூப்பர் சார், சூப்பர் சார். இதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு சிவாஜி போய் சேர்த்தாரு. உயிரை கொடுத்து என்னை புதைச்சாலும் நான் எழுந்து வந்து நடிப்பேன் அப்படிங்கிற நடிப்பு தாகம் கொண்ட நடிப்பு. மன்னிக்கணும், அப்படி சொல்லும்போது தெரிச்சிச்சு. நடிப்பு அரக்கன், வாட்டர்மெலன் ஸ்டார், உலக தமிழர்களால் கோடிக்கணக்கான மக்களால் கொண்டாடப்படக்கூடிய திவாகர். எனக்கு திவாகரை பற்றி பேசுனா தான் வியாபாரம். அது பிக் பாஸ் டீமுக்கு தெரிஞ்சிருக்கு. திவாகரை வச்சு எத்தனை பேர் பிழைத்து கொண்டிருக்கிறார்கள். விஜய் சேதுபதி எடுத்துங்க. திவாகர் உள்ள தகுதி தராதரத்தை பற்றி பேசினாலும், அவரை விஜய் சேதுபதி வந்து கண்டிச்சாலும், கடைசியாக என்ன சொன்னார்? நீங்கள் ரீல்ஸ் போடுங்க, வேணான்னு சொல்லலை. உங்களுடைய கோடிக்கணக்கான தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு தான். ஆனால் கொஞ்சம் பார்த்துங்க அப்படின்னு ஒரு பவ்யமாக கடைசியாக முடிக்கும் போது திவாகர் கிட்ட தான் வந்து முடிக்கிறாங்க. காரணம் என்னென்னா, திவாகரை பகச்சிக்கிட்டா விஜய் சேதுபதி படம் ஓடாது. விஜய் சேதுபதி படம் ஓடணும், விஜய் சேதுபதியை கொண்டாடணும்னா திவாகர் தேவை. ஏன்னா பிக் பாஸ் டீமுக்கு திவாகர் தேவை. பிக் பாஸில் வந்து திவாகரனுடைய ப்ரமோவால் தான் நிறைய பேர் ரசிகர்கள் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்காங்க. பார்வதியும் இருக்காங்க, அவங்கள விடுங்க. நம்ம திவாகரை பற்றி பேசுறதால சொல்கிறோம். இன்றைக்கி திவாகரால் தான் வந்து இந்த ஷோ வந்து இந்த அளவு வந்து போயிட்டுருக்கு. அவருடைய புகழை நாமுமே பங்கு போட்டுக்கணுன்ற முயற்சியில் தான் இந்த கானா வினோத் போன்றவர்கள். ஒன்றுமே தெரியாது. கானா வினோத் யாருங்க? கானா வினோத் தெரியுமாங்க நமக்கு? ஆனால் திவாகர்கிட்ட போயிட்டு அவர் வந்து கிண்டல் பண்ணி கேலி பண்ணி திவாகரை வச்சு அவர் வந்து மக்களுக்கு வெளியில் தெரியணும்னு அவர் பண்ண வேலை இருக்குது பாருங்க. அதை அழகாக கண்டுபிடிச்சி அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சாங்க பாருங்க வியானா. த கிரேட் அனலைஸ் கெப்பாசிட்டி சூப்பர் குயின். எனக்கு ஆங்கிலம் அவ்வளோ வராது, சும்மா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ வியானா சொன்னாங்க பாருங்க, இந்த கானா வினோத் போன்றவர்களெல்லாம் யாருன்னே தெரியாதவர்களெல்லாம் திவாகரனுடைய புகழினுடைய பங்கை நாம் அடைய வேண்டும். திவாகரை பார்க்கும்போது நம்மளையும் பார்ப்பாங்கன்றதால கானா வினோத் வந்து திவாகரை நோண்டிக்கிட்டு திவாகர் கூடயே இருக்கார். வியானா சொன்னது. ஸோ வியானா நேற்று கூட சொன்னாங்க, பிரியங்கா உள்ளே வந்து சொல்கிறாங்க திவாகர் கிட்ட, நம்புங்க, வாட்டர் மில்லன்லாம் வந்து திவாகருடைய ஃபோட்டோ ஒட்டி வச்சுருக்காங்க. எல்லா ஜிம்லேயும் திவாகரனுடைய பாடினா தப்பாக நினச்சிக்க போகிறீங்க. அவருடைய அந்த 6 பேக் ஃபோட்டோவை வந்து வெளியில் ஒட்டி வச்சுருக்காங்க. நீங்கள் ஓவரால் எல்லா இடத்துலையுமே ரீச் ஆகிட்டீங்க திவாகர் அப்படின்னு பிரியங்கா திவாகர் கிட்ட சொன்னாங்க. திவாகர் நம்புவார். ஏன்னா அவர் நம்பினதுனால்தான் பிக் பாஸ்க்குள்ளே வந்திருக்கார். நாம் நம்பணுமான்னா வியானா நம்புகிறாங்க. வியானா என்ன சொல்கிறாங்க? அண்ணா திவாகரண்ணா அவங்க ஜெனோனா சொன்னாங்கன்னா, பிரியங்கா வந்து உண்மையை சொன்னாங்கன்னா, உங்களுக்கு கிண்டல் பண்ணலன்னா, இருக்கிறத சொன்னாங்கன்னா உங்களுக்கு ஜாலி தான்ண்ணா, சூப்பர்ண்ணா, நீங்கள் சூப்பர்ண்ணா, சூப்பர் ஹீரோண்ணா அப்படின்னு சொன்னாங்க. வியானா என்ன சொல்கிறாங்க? அண்ணா திவாகரண்ணா அவங்க ஜெனோனா சொன்னாங்கன்னா, பிரியங்கா வந்து உண்மையை சொன்னாங்கன்னா, உங்களுக்கு கிண்டல் பண்ணலன்னா, இருக்கிறத சொன்னாங்கன்னா உங்களுக்கு ஜாலி தான்ண்ணா, சூப்பர்ண்ணா, நீங்கள் சூப்பர்ண்ணா, சூப்பர் ஹீரோண்ணா அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அனலைஸ் பண்ணுறதில் அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை. அதை விஜய் சேதுபதியை பாராட்டியிருக்கார்.
ஜாலி தான் கிண்டலா சொல்லல, கிண்டலா சொல்லல. அது ஜாலி தான் இல்ல, அந்த- உங்களுக்கு உனக்காக எனக்கு பேசணும்னு அவசியம் இல்லைண்ணே. இல்ல கிண்டலால சொல்ல அவங்க ஜென்யூனா தான் சொன்னாங்க. உனக்காக எனக்கு பேசணும்னு அவசியம் இல்லைண்ணே. ஸோ வியானா சொன்னதுக்கு அப்புறமா திவாகர் என்ன சொல்றாரு? ஆனால் சில பைத்தியங்களுக்கு, இப்போ என்ன மாதிரியான பைத்தியங்கள், நிறைய பைத்தியங்களுக்கு தெரியல. திவாகர் வந்து கோமாளித்தனம் பண்றான், தற்குறியா இருக்கான் அப்படின்னு வயிற்றுச்சல பேசுறாங்க. என்னுடைய புகழை வந்து அவங்க ஜீரணிச்சிக்க முடியல. இந்த நல்லா தான் சொல்றது. நிறைய பைத்தியங்கள் வந்து இவங்க கிண்டலுக்கு சொன்னாங்க, அவன் உண்மையை நினைச்சிட்டானா அப்படின்னு சில பைத்தியங்கள் பேசுங்க. பாருங்க, பிரியங்கா சொல்றாங்க, உலக அளவில் நான் வந்து ரீச் ஆயிட்டேன். எப்படி ரீச் ஆனேன் அதெல்லாம் விடுங்க, நான் ரீச் ஆயிட்டேன். அவர் நம்புறாரு. அது அவருடைய தன்னம்பிக்கை. எதிரிலேருந்து சொல்றவங்க குருட்டு நம்பிக்கைங்க அது அப்படின்னு சொன்னாலுமே அவருடைய தன்னம்பிக்கை, அதுதான் வியானா சொல்றாங்க. இப்போ அந்த அடிப்படையில் தான் இந்த பிரஜன் சாண்ட்ரா இவங்கெல்லாம் வந்து சண்டை போட்டாங்க. அதைத்தான் நேற்று வியானா பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு தெரியாமல உங்களை வந்து நிறைய பேர் வந்து இப்படி புகழடைஞ்சார், அப்படி புகழடைஞ்சார், காமெடி பண்ணார், ரீல்ஸ் போட்டார், எது சொல்லிட்டானே நீங்கள் பெரிய ஆள் ஆயிட்டீங்கன்னு. இதே மாதிரி ஒரு நாள் இண்டஸ்ட்ரியில் ஹீரோவாக நிற்க போகிறேன், மூக்கு மேலே வர வைக்க போகிறேன். நீங்கள் வந்து ஒரு கவனிக்கத்தக்க ஒரு ஸ்டார் ஆயிட்டீங்க. என்னென்ன பல துறைகளில் தற்கொலைகள், கோமாளிகள் அதிகாரத்தில் கூட இல்லையா இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் மக்கள் அங்கீகரித்து ஏற்றுக்கலையா? அந்த மாதிரி உங்களை வந்து உலக அளவில் ஏற்றுக்கிட்டாங்கன்னு உங்கள் கூட சண்டை போட்டால், உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கினா நாமும் பெரிய ஆளா இல்லான்னு எல்லாரும் முயற்சி பண்ணுறாங்கன்னு வியானா சொல்கிறாங்க. அவங்க சப்போர்ட்லாம் பண்ணல திவாகருக்கு. வியானாக்கு தனி ட்ராக் இருக்குது. அவங்க எங்கே எப்படி அந்த தமிழை பேசணுன்றது தெரிஞ்சு வச்சுருக்காங்க. விஜய் சேதுபதி கிட்ட ஒரு மாதிரி, கெஸ்ட்டு கிட்ட ஒரு மாதிரி, பின்னாடி பேசுவோம். இப்போ திவாகர் கிட்ட பேசுவோம் நார்மல் தமிழ். நமக்கு ஆச்சரியமாக இருக்குது, வியானா வந்து இந்த மாதிரி நார்மலாக தமிழ் பேசுவாங்களா? இல்லையே, அவங்க திவாகர் கிட்ட இப்படி தானே சொல்லியிருக்கணும். அண்ணே உங்களுக்கு நல்ல புகழ் இருக்கு, பேர் இருக்குன்னு, உங்களுடைய பேரை வச்சு எல்லாரும் உங்ககிட்ட சண்டை போட்டு உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்ட அவங்கள ஃபேமஸ் நினைக்கிறாங்க. இப்படி பேசுனாங்களா? இல்லை, நார்மல் தமிழில் பேசுனாங்க. வாயில காய வச்சுட்டு உட்கார வாயில காய போட்டு காலு நான் வாய் பொத்திக்கிட்டு அந்த வார்த்தையில ஸோ வியானா அவங்க வந்து தனியாக ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்காங்க. அவங்க க்யூட்டாக பண்ணுறாங்க, அதை நம்புகிறாங்க. அதே மாதிரி திவாகர் நல்லா நடிக்கிறேன் நான், நடிப்பாரக்க நான் அப்படின்னு அவர் நம்புகிறாரு. ஸோ கிரிஞ்சி ப்ளஸ் கிரிஞ்சோடு சேருது. ஒரு ஐட்டங்காரனுக்கு ஒரு ஐட்டங்காரியை பிடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க வெளியில். ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய தனி உலகத்துக்குள்ளே நாம் ஏன் போகணும்? நாம் இதை விமர்சனம் பண்ணால் என்ன ஆகிடுறோன்னா, திவாகர் மாதிரியான திறமைசாலிகளை அவர்கள் வளர்ந்ததை பார்த்து வயிற்றெரிச்சலில் பேசுகிறார்கள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், உலக நாயகன் சியான் விக்ரம், தனுஷ், சிம்பு, ரஜினி, கமல், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நடிகர்களையும் தன் காலடியில் கீழே போட்டு மிதிக்கக்கூடிய அளவு ஆற்றல் பெற்ற திவாகர் அவர்களை பார்த்து நாம் வயிற்றெரிச்சல் படுகிறோம். 11 மாதத்தில் வெளியே வந்தார். பிறந்ததில்லை, 11 மாதத்தில் வெளி உலகத்துக்கு தெரிய வந்தார். யாராலும் இந்த சாதனையை எட்ட முடியுமா? நினச்சா கூட பண்ண முடியுமா? இன்னும் எத்தனை பேர் சினிமாவில் நடிக்கணும், சினிமாவில் டைரக்ட் பண்ணணும், இல்லை வேறு துறையில் சாதிக்கணும்னு போராடி செத்து போயிட்டாங்க. என்றைக்குமே வந்து ரீல்ஸு அது இதுன்னு சொல்லி உண்மையாக, நேர்மையாக, ஒழுக்கமாக, ஆபாசம் இல்லாமல், அருவறுப்பு இல்லாமல் திறமையை மட்டுமே முன்ன வச்சு நடிச்சிட்ருக்காங்க, நடனம் ஆடிட்டுருக்காங்க. ஆனால் அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இல்லை, அவங்க வீட்டுக்குள்ளேயே போகிறதுக்கான நிலைமை கூட இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. ஆனால் 11 மாதத்தில் இவங்க எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டு அதீதமான திறமையில் ஒருத்தர் உள்ளே வந்திருக்காருனா, வெளியே வந்து பிக் பாஸ் கூட்டுக்கு உள்ளே வந்திருக்காருனா அது திவாகர் தானே. அதுதான் வியானா சொல்கிறாங்க. வியானா வந்து சொல்லக்கூடியது எல்லாமே சரியாக இருக்கும். நீங்கள் நினைக்கலாம், இந்த திவாகரை வச்சு தான் இந்த கானா வினோத்தாகட்டும், பிரஜனாகட்டும், சாண்ட்ராவாகட்டும், திவ்யாவாகட்டும், திவாகர்கிட்ட யாரெல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்களோ, திவாகர்கிட்ட யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறாங்க, பார்வதி ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து திவாகரை வச்சு வெளியில் தெரியுறாங்க, திவாகருடைய ஃபாலோவர்ஸை வந்து கவர்றாங்க, இல்லை அட்டென்ஷன் பண்ணுறாங்க அப்படி நீங்கள் நினச்சா வியானா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்கலாம். வியானா திவாகரனுடைய உண்மையான விசுவாசியாக இருக்காங்க. விசுவாசத்திலே நம்பிக்கை உள்ளவர்களாக வியானா இருக்காங்க. அப்படித்தான் நம்ம பார்க்கணும். வியானாக்கு தனி ரசிகர் வட்டம் இருக்குது. இன்னொரு கிரிஞ்சோட போட்டு மெர்ஜி பண்ணாதீங்க. தமிழ் வந்து ரொம்ப அழகான மொழி, தமிழை எப்படி வேணால் பேசலாம். இப்போ வியானா வந்து விஜய் சேதுபதி இருந்தால் அவர்கிட்ட ஆமாம் அப்படின்னு பேசுவாங்க.
பையன் ஒரு டாஸ்க் இருந்துச்சுல்ல. அம்மா ஆ. அம்மா ஆ. அம்மா இப்போ நேற்று கூட தீபக் சொல்லுவார், அந்த கொஞ்சம் தமிழில் பேசுமா அந்த வியானா அதை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அவருக்கு தெரியல வியானா கொஞ்சம் தமிழில் பேசுறதுன்றது நடிப்பு கிடையாது, இயற்கையாக வருது வியானாவுக்கு. அவங்களுக்கு இயல்பாக வருதுங்க, வியானாவுக்கு இயல்பாக வருது. அந்த தமிழை வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேசக்கூடிய அந்த ஒரு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குழந்தைத்தனம் வெளியே வருது வியானாவுக்கு. வாயில் கை வச்சுட்டு பற்றிட்டு பேசணுமா, வாயில் கையை எல்லாம் அழகான ஒரு எப்படி சொல்கிறது, அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. வாயில காய வச்சுட்டு உட்காரு, நான் வாய் பொத்திக்கிட்டு அந்த வார்த்தையில வியானா உலக தமிழ் ரசிகர்கள் மத்தியில் இந்த கொஞ்சம் தமிழால் ரெண்டாவதாக ஃபேமஸ் ஆகிருக்காங்க. முதல்ல யாருன்னு நீங்கள் கேட்கலாம், அவங்களுக்காக சொல்கிறேன். அபிநய சரஸ்வதி சரோஜா தேவின்னு ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க நடித்தாங்க, நடிப்புக்காக அப்படி பேசினாங்க. கொஞ்சம் தமிழில் பேசக்கூடியவர்கள், கோபால் கோபால் அப்படின்னு பேசக்கூடியவங்க, அவங்களையெல்லாம் இன்னைக்கு ஓவர்டேக் பண்ணி வியானா அந்த அளவு தமிழ் பேசுகிறாங்க. ஆனால் பேச வேண்டிய இடத்துல தான் பேசுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு டிஷ்ஷை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க வியானா. எப்படி பண்ணுறாங்க, இது அது அதில் மேலே தூவி அந்த கேசரி பவுடரு எல்லாம் இப்படி சொல்கிறாங்க. தீபக்குக்கு புரியல. தீபக் மறுபடியும் நீங்கள் நார்மலாக பேசுங்க அப்படின்றார். ஏன்னா நார்மல், இதுதான் நார்மல் அப்படின்றாங்க. ஸோ அவங்க அப்நார்மலில் இருக்காங்க அப்படின்றது தீபக் சொல்கிறதுன்றது வன்மையாக கண்டிக்கிறோம். வியானா உலக கொஞ்சம் தமிழ் வியானாவுடைய ரசிகர்கள் சார்பாக நாங்கள் தீபக்கை கண்டிக்கிறோம். எப்படி நீங்கள் கிண்டல் பண்ணலாம் அவங்கள? அவங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாங்க உங்களுக்கு, அந்த கேசரி பவுடர் ரொம்ப சிவப்பாக வரணுன்றதுக்காக நான் ரொம்ப முயற்சி. அவங்க பேசுகிற தமிழை நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அவங்கள கிண்டல் பண்ணல, தமிழை கிண்டல் பண்ணுறீங்க. தீபக், கடுமையான எச்சரிக்கையை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அவங்க தமிழே அதுதான். ஆனால் திவாகர்கிட்ட பேசும்போதோ மற்ற இடங்களில் அவங்க வந்து தன்னை மீறி வெளிப்படுத்தும் போதோ அந்த தமிழ் நார்மலான லோக்கல் தமிழாக இருக்குது. அது அவங்க தப்பு இல்லை, இயல்பாக அவங்க இருக்காங்க. ஏன் பேசக்கூடாது அந்த தமிழ் அந்த மாதிரி? ஏன்னா அந்த பெருமை இல்லையா சொல்லுங்க அப்படின்னு தான் நமக்கு கேட்க தோணுது. ஸோ வியானா திவாகரனுடைய அரிய பரிய பல பெருமைகளை எடுத்து சொல்கிறதுல வியானா முதன்மையாக இருக்காங்க. அதனால தான் திவாகர்கிட்ட சொல்கிறாங்க, அண்ணா உங்களுடைய புகழ் உங்களுடைய பேர் இதை வச்சு உள்ள ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா உங்களுக்கு புரியுதா? உங்களை வச்சு பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறாங்க. நான் அப்படி கிடையாதுண்ணா, நான் உண்மையாக இருக்கேன், உங்களுக்கு ஒரு தங்கையாக இருக்கேன். உங்களுடைய ரசிகர்கள் உங்களுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்து எதுக்காகவோ நீங்கள் என்ன கோமாளித்தனம் பண்ணுறீங்க, கிரிஞ்சு பண்ணுறீங்க, எதுவாக இருந்தாலும் வந்து இவங்களுக்கு என்னன்னா வந்தது பார்க்குறாங்க இல்லைன்னா, அவங்க கழுவி ஊற்றினாலும் அவங்க உங்களை ஏற்றுக்கிறாங்க இல்லைன்னா அப்படின்னு திவாகர் பக்கமாக நிற்கிறாங்க. உண்மையின் பக்கமாக, நியாயத்தின் பக்கமாக, நேர்மையின் பக்கமாக வியானா நின்று திவாகருக்கு ஆதரவு கரம் நீட்டுகிறார். ஒரு கிரிஞ்சு இன்னொரு கிரிஞ்சை அரவணைக்கக்கூடிய அருமையான தருணம். இப்போ இதே வியானா அடுத்த சீசனில் வந்திருந்தாங்கன்னா இன்னும் கூட நிறைய பேர் திறமையாளர்கள் பக்கமாக நின்று பேசியிருப்பாங்க. அடுத்த சீசனில் வந்து சில திறமையாளர்களை வந்து இப்போவே வந்து பட்டியலில் வச்சுருக்காங்க, செலக்ட் பண்ணி இந்த பிக் பாஸ் டீம். அதில் திருச்சி சாதனா இருக்காங்க, ரவுடி பேபி சூர்யா இருக்காங்க, அப்புறம் நிறைய அந்த மாதிரி கேட்டகரியில் எனக்கு சில பேர்லாம் தெரியல. ஸோ அந்த மாதிரியான ஆட்களை எல்லாம் அடுத்த பிபி 10 சீசன் 10 கூட்டு வர போகிறாங்க. அப்போ கூட இந்த வியானா வந்து கூட இருந்தாங்கன்னு என்ன சொல்லுவாங்க, அக்கா சூர்யா அக்கா நீங்கள் இதை பண்ணீங்க அதை பண்ணீங்க, நீங்கள் எப்படி ஃபேமஸ் ஆனீங்க, இதெல்லாம் தேவையில்லாதது. உங்களுக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, உங்களுடைய ரசிகர்கள் அந்த தொண்டர்களை வச்சு நீங்கள் இவ்வளோ தூரம் மேலே வந்திருக்கீங்க, எப்படி வந்தீங்க ஏன் வந்தீங்கன்னா விடுங்க. ஆனால் உங்களை வச்சு இங்கே ஸ்கோர் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் நான் உங்கள் பக்கத்தில் ஆதரவாக நிற்பேன் அப்படின்னு இதே வியானா சொல்லுவாங்க. ஒருவேளை அடுத்த சீசனில், இந்த சீசனில் வந்து டைட்டில் வின்னர் வியானா தான், அடுத்த சீசனில் கெஸ்ட்டாக வரும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக ரவுடி பேபி சூர்யாவுக்கும் சரி திருச்சி சாதனாவுக்கும் சரி சப்போர்ட்டாக நிற்கக்கூடிய இடத்துல வியானா நிற்பாங்க. ஏன்னா நீ எந்த வேலை செய்துட்டு வந்தாலும், கீழ்த்தனமான கோமாளித்தனமான கேனத்தனமான எந்த வேலை செய்துட்டு வந்தாலும் நீ வேலை வந்தியா, நீ பல ஃபாலோவர்ஸை வச்சுருக்கியா, உன்னை பல பேர் பார்க்குறாங்களா, அதுதான் முக்கியம். வியானாவுடைய அனலிஸில் இருக்கக்கூடிய சாராம்சம் அதுதான். ஸோ திவாகரை வச்சு இங்கே
பொழப்பு நடக்குது, இன்க்ளூடிங் நானும் சேர்த்து படைக்கிறேன். திவாகர் தான் இங்கே எல்லாருக்குமான பிக் பாஸ் ஸ்டாராக இருக்கார். அதனால தான் பார்வதி கூட இருக்காங்க. அதனால தான் அவரை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. விஜய் சேதுபதியும் அவரை வருத்தாலுமே அவருக்கு சப்போர்ட்டாக கடைசியாக நின்னுறாரு. பிக் பாஸ் டீம் அவரை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. கானா வினோத் அவர் கூட சேர்ந்து எல்லாம் பண்ணுறாரு. உள்ளே வந்த ஒயிட் கார்டு எல்லாமே திவாகரை பார்த்து பயப்படுறாங்க. திவாகர் கிட்ட சண்டை போடுறாங்க. திவாகருடைய வளர்ச்சியை பார்த்து வைத்தறிச்சல்ல இருக்காங்க. ஸோ திவாகர் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக வளர்ந்து கொண்டு வருகிறார். சமுதாயத்துக்கு நல்லது வியானா சொல்கிறது. வியானாவுடைய பார்வை தவறாக இருக்காது, வியானாவுடைய பார்வை தவறவே இருக்காது கண்டிப்பாக. அதனால் வெளியில் வந்து நாங்கள் திறமையை காட்டுறோம், நாங்கள் நல்லா டான்ஸ் ஆடுவோம், நாங்கள் நல்லா நடிப்போம், இதையெல்லாம் ஓரமாக வச்சுட்டு திவாகரனுடைய ரூட்டை ஃபாலோ பண்ணுங்க. என்ன உங்களை கமெண்ட்டில் ஒரு 99% கழுவி ஊற்றுவாங்க, அதை பற்றி கவலைப்படாதீங்க. அடுத்த பிக் பாஸ் சீசனில் நீங்கள் போவீங்க. நீங்கள் போனோன்னா திறமை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, நாங்கள் நடிப்போம், நாங்கள் க்ரியேட்டிவிட்டி பண்ணுவோம், இதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு திவாகர் அவர்கள் நடிப்பு அரக்கன் அவர்கள் செய்கிற அந்த வேலையை பின்தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களும் இங்கே ரீல்ஸ் போடுறவங்களும் சமூக வலைத்தளங்களில் தங்களை திறமையை காட்டணும்னு வந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் திவாகரை ஃபாலோ பண்ணுங்க. சமுதாயம் நல்லா தழைத்தோங்கும். வருங்கால சமுதாயம் கோமாளிகளின் கூடாரமாக மாறும். கோமாளிகளோடு கோமாளிகளாக நாமும் வந்து சந்தோஷமாக இருக்கலாம். வியானாவுடைய அரவணைப்பு, வியானா போன்றவருடைய அரவணைப்பு நமக்கு கிடைக்கும். வாழ்க திறமை, வளர்க கோமாளித்தனம்.